ஓணம் பம்பர் வந்தது 25 கோடிங்க. ஹார்ட் ஒர்க் இல்லாம அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் உடனே நடக்காது. லாட்டரி வாங்கி திடீர்னு 1 கோடி கிடைச்சிருச்சு, என்ன வேணாலும் பண்ணலாம். பேஸ் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க ப்ளீஸ், சாவடிக்காத. இல்லையா, நான் கேட்டேன் புதுசா ஏதோ சொல்லிட்டு இருந்தான்ல, சிஎஸ்எஸ்ல 4 பேர் புதுசா எடுத்திருக்காங்க. நான் கூட கேட்டேன் 4 பேர் புதுசா சிஎஸ்எஸ்க்கு எடுத்திருக்காங்களா கேட்டேன். யாரு? நம்ம 4 பேரா? அதாவது நல்ல ஒரு 22 24 அந்த ஏஜ்ல இருக்க பொண்ணுங்க யாரா போடுங்க. அவங்க எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்களா சிஎஸ்எஸ்? போட்டா நமக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு. உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் இல்லையா? இவனுக்கு நல்லா ஹெல்ப்பா இருக்கும். ஏன் இப்படி பண்றீங்க? அவன் யாரை எப்படியா கரெக்ட் பண்ணான்? நான் கரெக்டா பண்ணலையா? தானா கரெக்ட் ஆயிடுச்சா? இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் எடுத்து பாக்குறேன் பாரியா, என் பேர் கூட வீட்டுக்கு போய் இவன் ஒய்ஃப் கிட்ட மாட்டி விட்டு இவனை அடி வாங்க விட்டு பாக்கணையா, அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். நீங்கெல்லாம் சிங்கிள்ஸ். மொரட்டி சிங்கிள் சொல்லு. மொரட்ட சிங்கிள் உன்னை கூட நம்பலாம், பெண்ணை நம்ப முடியாது. தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க. அவன் சிங்கிள்னு சொல்லிட்டு எப்ப பாரு மச்சான் வெளிய ஒரு பொண்ணு கூட இருக்கண்டா, மச்சான் வெளிய ஒரு பொண்ணு கூட இருக்கண்டா, வீடு பார்த்துட்டு இருக்கண்டா அந்த பொண்ணுக்கு, நம்ம சாப்பிட வந்திருக்கண்டா அந்த பொண்ணு கூட. எந்த பொண்ணு கூட? எந்த பொண்ணு இதெல்லாம் தெரியலையே. நான் இப்ப சொன்னேன். ஆமா, நீ சொன்ன. அவன் சொன்னா, நான் சொன்னா? நீதான் சொன்ன. நீ சொன்ன, அவன் சொன்னா. அதத்தான் நான் சொன்னா. நான் சொல்லல. நீ எப்படியா சொல்லுவ? ஐயோ, நானும் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன். நானும் கண்ணாடி மாதிரி தெரியுமா? கரெக்டா இருப்பேன்யா. அதனாலதான் கரெக்டா சொல்றான். நான் ஒரு பொண்ணு கூட இருக்கா அப்படின்னு தான் சொல்றான். கரெக்டா இருந்தா கரெக்டா. பொண்ணை பார்த்தா மண்ணை பாக்குற சங்கம். கீழே பார்த்துட்டு பேசாம போயிரு. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதியா. தமான அக்மார்க் மொரட்டு சிங்கிள் 90s கிட்டுங்க. நானு நம்மளாவது சொல்றோம் பேருக்கு, இவன் இருக்கானே ஒண்ணுமே பண்ணலையா? இருந்தாலும் நீ அவன் ஆளை நீ கரெக்ட் பண்ணிட கூடாது. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு ஒருத்தன் உயிரோட இருக்கான், வெக்கமே இல்லாம அவன் ஆளை கூட ஒரு சுத்திட்டு இருந்த கரெக்ட் பண்ணிட்டாலும் அந்த சூடு சொர்ண சூரிய வம்சம்ல சரத்குமார் போறப்ப சரி போ போய் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாள்ல, அதுதான் படம் பாக்கல. சூரிய வம்சம் பாக்கலையா? பாத்திருக்கேன். அந்த 10 லாரி எடுத்து 10-15 லாரி ஆக்குவானே, ஒரு லாரி ஓட்டி. லாரி இல்லையா, பஸ்ஸியா? ஓ பஸ். இப்ப நீ சொன்னது புரிஞ்சது. நான் பாத்திருக்கேன், அதெல்லாம் நான் பாத்திருக்கேன். இந்த மாதிரி தேவையான கல்யாணம் பண்ணுவான், அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது, வீட்டுல இருக்க கூடாதுன்னுவாங்க. உடனே வெளியில போயிட்டு ஒரு ஒரே பாட்டுல வந்து 10 பஸ்ன்னு 10 லாரின்னு கொண்டு வந்து பெரிய ஆள் ஆவாங்க. அதேதான். அதெல்லாம் உண்மையில நடக்காது கைஸ். நம்மள முடியாதுயா. இல்ல ஒரு மனுஷனை திடீர்னு, அதெல்லாம் டைம் தாயா. ஒரு மனுஷனை திடீர்னு பெரிய ஆளா இருக்கும், மனுஷனை திடீர்னு அப்படியே ஹார்ட் ஒர்க் இல்லாம, ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் இல்லாம அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் உடனே நடக்காது. ஒருத்தன் ஹார்ட் ஒர்க் பண்ணுன்றான், இன்னொருத்தன் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுன்றான். கனவுல வேணா நடக்கும். ஸ்மார்ட் ஒர்க் கூட ஒரு லக்கு கூட இருக்கு. லக்கு கூட இருக்கியா? லாட்டரி வாங்கி திடீர்னு 1 கோடி கிடைச்சிருச்சு, என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி பார்த்தா மாசம் லாட்டரி ஓட்டுறானுங்க கேரளால. ஆமா, என்ன மாசம் ஒரு கோடீஸ்வரர் வந்திருக்கணும்ல, ஏன் நியூஸ் பேப்பர்ல எதுலயும் காணும்? மாசம் வந்துட்டு கோடியில இல்ல, மாசம் லட்சத்துல தான் வருது. லட்சத்துல வந்தாலும் ஓணம் பம்பர் அது இதுன்னு இருக்கு, அதுதான் கோடியில வருது. ஆனா அதே மாதிரி வாங்குறானுங்கல்ல 25 கோடி. அப்படி வந்திருந்தா கூட நியூஸ்ல தெரிஞ்சிருக்கணும்ல. நியூஸ்ல போடுறானே. எங்க வீட்டுல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓணம் பம்பர் வந்தது 25 கோடிங்க சொன்னாங்க. சரி, அவன் ஏழை தான், அவன் நிறைய கடன் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அவனுக்கு அடிச்சது 12 கோடி அவன் கையில கிடைக்கும். அவனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவன் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டான். இன்டர்வியூ கொடுத்து எல்லாம் பண்ணதுனால அவன் வீட்டுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. காஸ்தா சொல்லி கஷ்டப்படுத்திட்டாங்க. அதனால யாருமே ரிவீல் பண்ண மாட்டாங்க. ரிவீல் பண்ண வேணாங்கிறாங்க. கிடைச்சிருக்கு மீன்ஸ் இந்த ஏரியால ஒரு ஆள் கிடைச்ச ஏரியால ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல யாரோ கிடைச்சிருக்கு சொல்லி விட்டுருவாங்க, தவிர யாருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப அது சொல்லாம ஏமாத்திட்டா? யாரு சொல்லாம? ஐ மீன் காசே கொடுக்காம ஏமாத்திட்டா அது அப்பெல்லாம் பண்றாங்க. இல்ல அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கடையில இருந்து வாங்கினவங்களுக்கு தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா எனக்கு அதுலதான் ஒரு பிரச்சனை என்னன்னா, நடக்கிறது கரெக்டா நடக்குதா, நடக்குதா, அதுல ஏதாவது ஒரு ஸ்கேம் இருக்கா?
அதெல்லாம் சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது கவர்மெண்ட் நடத்துதா? ஆமா கேரளா கவர்மெண்ட் தான் நடத்துது. ஆமா கவர்மெண்ட் தான் நடத்துது. தெரியல ஆனா எப்படி அது இந்த லக்கி ட்ரா தான் போடுறாங்க. மேபி சிலதெல்லாம் ஆன்லைன்லயே போடுறாங்க மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டுல பேன் பண்ணாங்களே, என்ன ரீசனுக்காக பண்ணாங்க? யாரும் வேலைக்கு போகாம இந்த மாதிரி போட்டு போட்டு இது பண்றாங்க. நிறைய குடும்பம் வந்து பிரச்சனை வந்துச்சு, அதனால தானே பேன் பண்ணாங்க. அப்ப கேரளால அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வரலையா? ஏன் ப்ராப்ளம் வரலையா கேட்டான்னு தெரியல. இது எனவே கவர்மெண்ட்டுக்கு லாபம் தானே. ஒரு எவ்வளவு டிக்கெட் வாங்க, இப்போ ஓணம் பம்பர், கிறிஸ்மஸ் பம்பர், பூஜா பம்பர்லாம் இருக்கு. இந்த ஓணம் பம்பர் தான் மெயினாவே. நல்ல பயங்கர அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு டிக்கெட் 500 rupees. 10 ரூபாய் 20 ரூபாய்க்குலாம் இருக்கு. அது வேற, அது டெய்லி வர மாதிரி இருக்கிறது, அது மாதிரி இருக்கிற லாட்ரி. இது மெயின் பம்பர்ஸ், அது வந்து 25 crore மாதிரி வரும். ஸோ அந்த இதுக்கு அவங்க ஒருத்தன்ட்ட 500 ரூபா வாங்குறாங்க. அப்போ எவ்வளவு சேல் ஆகும்? அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நல்லா சேல் பண்ணிடுவாங்க. எத்தனை பேருக்கு கொடுப்பானுங்க? ஒரு ஆளுக்கு தான் 25 கோடி. அந்த 500 டிக்கெட் வாங்குறது, 500 டிக்கெட் வாங்குறது, அது எத்தனை டிக்கெட் இருக்கும்? ஒரு டிக்கெட் தான் இல்லையா? இப்போ 10 ரூபா டிக்கெட்லாம் நிறைய விற்கிது இல்ல, ஒரு 10,000 டிக்கெட் கொடுக்குறான்னு வச்சுக்கோ. அது மாதிரி 500 ரூபா டிக்கெட் எத்தனை இருக்கும்? அது தெரியாது, நிறைய போகும். அது போன வாட்டி அவ்வளவு சேல் ஆகல, இன்னும் அடிச்சுட்டு இது பண்ணாங்க, திரும்ப அடிச்சுட்டு எக்ஸ்டெண்ட் வேற பண்ணாங்க. கொடுத்தாங்களா? பேசாம நம்ம அரசியலுக்கு போயிருவோமா? பொய்யெல்லாம் பேசணும்பா, நமக்கு எதுக்கு?